கர்நாடக எல்லையில் ஆனேக்கல் அருகே தனியார் பள்ளி கட்டட கட்டுமான பணியின் போது கான்கிரீட் மேல்தளம் இடிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் பலியான நிலையில் 17 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் வாசு இணைப்பில் இருக்கிறார். வாசு, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தனியார் பள்ளி கட்டுமான பணியின் போது சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்து இடுபாடுகளில் சிக்கி இருவர் பலியாகியுள்ளனர். 17 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஊரக மாவட்டம் ஆனேக்கல் தாலுகாவில் உள்ள பேடரஹள்ளி என்ற பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பள்ளி சென்ட் ஆக்னஸ் கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த கட்டிடத்தில் முதல் தளம் சிமெண்ட் கான்கிரீட் மோல்டிங் போடும் பணி நிறைவு பெற்று இரண்டாவது தளம் கான்கிரீட் மோல்டிங் போடும் பணியில் சுமார் 25 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இதில் பெரும்பாலான கொல்கத்தாவை சேர்ந்தவர் ஆவார்கள். இன்று காலை 8 மணி அளவில் இரண்டாவது தளத்தில் கம்பி கட்டப்பட்டு கான்கிரீட் மோல்டிங் போட்டுக் கொண்டிருந்த போது அதிக பாரம் காரணமாக எதிர்பாராத விதமாக கான்கிரீட் மோல்டிங் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. மேல்தளத்தில் இருந்து கான்கிரீட் பணியில் ஈடுபட்டிருந்த சுமார் 16 தொழிலாளர்கள் கட்டுமானம் இடிந்து சரிந்து விழுந்த போது இடுபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீஸ் ஜேசிபி வாகனம் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈடுபாடுகளில் சிக்கி 16 பேர் படுகாயமடைந்த நிலையில் 2 உயிரிழந்து 3 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.